SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய வங்கி முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் விடுதலை. இலங்கையில் சடுதியாக அதிகரித்த முட்டை நுகர்வு. வெளிநாட்டிலிருந்து திரும்பிய இளைஞர் விபரீத முடிவு. தமிழர் பகுதியில் சோகம். மதுக்கடையில் இடம்பெற்ற கொலை. யாழில் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட நபர். நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு. டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளி என தீர்ப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிர்வாட் கேப்ரால் உட்பட 5 பிரதிவாதிகள் விடுதலை செய்ய கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லஞ்ச ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கை கையளிக்க முடியாது மற்றும் பராமரிக்க முடியாது என அஜித் நிர்வாட் கேப்ரால் மற்றும் பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் ஆரம்ப ஆட்சேபனைகளை முன்வைத்திருந்தார்கள். முதற்கட்ட ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குற்றவாளிகளை விடுதலை செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார். புதிய ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் கடந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி பணிப்பாளர் நாயகன் நியமிக்கப்பட்டதாகவும் அதன் பிரகாரம் பழைய சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட பணியாளர்கள் புதிய குற்றப்பத்திரிகையில் கையொப்பமிடுவது சட்டத்திற்கு முரணானது எனவும் உயர் நீதிமன்ற ஒன்புட்ஸ்மன் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி இந்த குற்றப்பத்திரிகையில் செல்லுபடியாகும் தன்மை சட்டத்தின் பார்வையில் சவால் செய்யப்பட்டுள்ளதால் குற்றப்பத்திரிகை பிரதிவாதிகளிடம் ஒப்படைக்க மறுப்பதாக நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பிரதிவாதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் என உயர் நீதிமன்ற நீதிபதி சார்பில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் முட்டை நுகர்வு அதிகரித்துள்ளதாக விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறை திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதாவது கடந்த சில மாதங்களில் முட்டையின் நாளாந்த நுகர்வு 70 லட்சமாகவும் பின்னர் 80 லட்சத்தையும் கடந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி முட்டையின் நாளாந்த நுகர்வு 10 லட்சத்தால் அதிகரித்துள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு முட்டை நுகர்வு அதிகரிப்புக்கான காரணமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. திருகோணமலையில் வெளிநாட்டிலிருந்து அண்மையில் தனது நாடு திரும்பிய இளைஞர் இன்று அதிகாலை விபரீத முடிவால் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த இளைஞர் வீட்டில் தூக்கிட்டு உயிரிழந்துள்ள நிலையில் இளைஞரின் மரணத்துக்கான காரணம் வெளியாகவில்லை. சம்பவத்தில் திருகோணமலை நகர பகுதியைச் சேர்ந்த ரீகன் ரோனிஸ்தான் வயது 20 என்ற இளைஞரை உயிரிழந்துள்ளார். கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் தொழில் நிமித்தம் கட்டார் நாட்டுக்கு சென்று தொழில் புரிந்து வந்துள்ளார். இந்நிலையில் இளைஞர் அண்மையில் விடுமுறையில் ஊர் திரும்பியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் சடலம் உடல் கூற்று பரிசோதனைக்காக திருகோணமலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளை திருகோணமலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மதுக்கடையில் ஒருவர் இறந்து கிடந்த நிலையில் சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. பிபில போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் பொககம் அடித்த ஹாலியல பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் ஆவார். உயிரிழந்தவர் மதுபான கடையொன்றை நடத்தி வருவதாகவும் ஊழியர் ஒருவருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் பின்னர் குறித்த ஊழியர் இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய 34 வயதுடைய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மருதங்கேணி பகுதியில் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட நபரை எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த உத்தரவானது கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி நீதிவான் நீதிமன்ற எல்லைக்குட்பட்ட மருதங்கேணி போலீஸ் பிரிவால் கஞ்சா உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இதனையடுத்து குறித்த நபரை கிளிநொச்சி மாவட்ட நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வழக்கு விசாரணையில் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் தம்மை பற்றி தவறான செய்திகளை மறைக்க ட்ரம்ப் பணம் வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இது தொடர்பில் ட்ரம்ப் 34 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கினார். இந்நிலையில் அமெரிக்காவின் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட முதல் ஜனாதிபதியாக ட்ரம்ப் கருதப்படுகின்றார். ட்ரம்ப் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 11ஆம் தேதி அன்று தண்டனை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ட்ரம்புக்கு அதிகபட்சமாக 4 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வங்கி முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் விடுதலை. இலங்கையில் சடுதியாக அதிகரித்த முட்டை நுகர்வு. வெளிநாட்டிலிருந்து திரும்பிய இளைஞர் விபரீத முடிவு. தமிழர் பகுதியில் சோகம்.
மதுக்கடையில் இடம்பெற்ற கொலை. யாழில் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட நபர் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு. டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளி என தீர்ப்பு.